ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமனரி. கான்டாக்ட் நம்பர் 85 31 99 86 97. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாத ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா சொன்ன கதை. ஒரு கயிறு இருக்குது. கயிறை வச்சு நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து கட்டி எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தம் வந்து ஒரு மஞ்சள் கயிறில் தான் இருக்குது. அந்த மஞ்சள் கயிறை கட்டிட்டாவே இந்த ஆணுக்கு இந்த பெண்ணு வந்து சொந்தமானவ, உரிமையானவன்னு சொல்லி நம்ம கலாச்சாரத்தில் வச்சுருக்கோம். ஆனால் அதே கயிறு ஒரு வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கிறது. அந்த கயிறு ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு அந்த கயிறு உதவுது. ஆனால் அந்த கயிறை வச்சு நம்ம ஒன்று செஞ்சுக்குவோம். கஷ்டம், வாழ முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை, டக்குன்னு அந்த கயிறை வச்சு என்ன பண்ணுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது தப்பு. அந்த கயிறு வந்து நல்லதுக்குத்தையும் நம்ம பயன்படுத்த அந்த கயிறை வந்து கடவுள் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் வந்து அதை நம்ம உயிரை மாற்றிக்கிறதுக்காக அந்த கயிறை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கதையின் அர்த்தம், நல்லா 2 கால் கடவுள் கொடுத்துருக்காரு, 2 கை கொடுத்துருக்காரு, 2 காது கேட்குறது கொடுத்துருக்காரு, சுவாசிக்க மூக்கு, பார்க்குறதுக்கு 2 கண்ணு. ஆனால் மூளை மட்டும் ஒன்றுதே. ஒரு மூளைக்கே வந்து நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம். இன்னும் 2 மூளை 3 மூளையெல்லாம் கொடுத்தா எவ்வளோ யோசிப்போன்ட்டு கடவுள் தெரிஞ்சு ஒரே ஒரு மூளையை கொடுத்துருக்காரு. ஒரு மூளையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த மூளையை பயன்படுத்தணும். அதை விட்டு தேவையில்லாததுக்கு வந்து அந்த மூளையை செலவழிக்கிறோம். எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து நம்ம மூளையை பயன்படுத்தி நம்ம செய்யலாம். தேவையில்லாத பிரச்சனையில் போய் நம்ம மாட்டிக்கிடுவோம். தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாத ஒரு இதில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த மூளையை பயன்படுத்தி அது பிரச்சனையிலேருந்து வெளியில் வர பார்க்காம அது மூளையை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம்னா, அந்த கயிறு மாதிரி டக்குன்னு இருக்கிறோம், நம்ம இருக்கிறனாலே நம்ம கஷ்டம் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த கயிற்றை போட்டு நம்ம வேலையை முடிச்சுக்கிறோம். சிலர் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு. ஆரம்பத்திலே நல்லது கெட்டது தெரியுமில்ல, நமக்கு யோசிக்கிறதுனே கடவுள் மூளையை கொடுத்துருக்காரு. யோசிச்சு செய்யலாம்ல. தேவையில்லாமல் அகலக்கால் வச்சு எதாச்சும் செஞ்சுறது, அப்புறம் தேவையில்லாமல் கடவுள் கொடுத்த உயிரை நம்மளே மாற்றிக்கிறது. பூமியில் நல்லா வாழ்கிறதுக்காகத்தையும் கடவுள் நம்மளை படைச்சார். நம்மளே நம்மளை வந்து மாற்றிக்கிறதுக்கு இல்லை. இந்த கதையை பார்க்குற எல்லாருமே எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்க கற்றுக்கங்க, இல்லையா? எங்கள் ஆத்தா நத்தத்து மாரித்தாயிட்டு வந்து போராடி, ஆத்தா இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வான்னு கேளுங்க. இந்த தாய் உங்கள் எல்லாரையுமே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் கொண்டு வருவான். இந்த கதை பார்க்குற எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் நிறைஞ்ச செல்வத்துடன் இருக்குன்னு அம்மாட்ட வேண்டிக்கிறேன்.